கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு நேசிக்கிற ஏஜி சபையின் சார்பில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். என் நாமத்தில் 2 3 பேர் எங்கே கூடினாலும் அவர்கள் நடுவே வருவேன் என்று வாக்குரைத்த தேவன், நிச்சயமாக நம் நடுவில் இருப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம் கரத்தை பிடித்து நடத்தி செல்வார். அவருடைய கரங்கள் நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் டு ஜீசஸ், ஹல்லேலூயா, we worship you Lord, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஓ ரிபி அந்தரதர பல பௌடராத நகடகத ரிபி அந்தரதல பலவா. ஓ இரத்தத்தால் ஜெயமெடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உம்முடைய திரு சமூகத்துக்கு நேராய் கடந்து வருகிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயமெடுக்கிற, இரத்தத்தால் ஜெயமெடுக்கிற, இரத்தத்தால் எடுக்கிறோம். அற்புதத்தின் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். அற்புதத்தின் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தாவே, உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய மகத்துவங்களை வெளிப்பட பண்ணபடியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். எல்லா துதி கன மகிமை மாட்சிமை கர்த்தாவே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும் உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா, ஆராதிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிராணப்பிரியா, பிராணப்பிரியா, சங்கிலே சோரதந்தனே, வீண்டெடுத்தவனே, வீண்டெடுப்பு காரா. பிராணப்பிரியன் தந்தை சங்கிலே சோரையா என்னையும் வீண்டெடுத்து. பிராணப்பிரியன் தந்தை சங்கிலே சோரையார் என்னையும் வீண்டெடுத்து. கிருபையே, கிருபையே, அசாத்தியமே அது. கிருபையே, கிருபையே, வர்ணிப்பா அசாத்தியமே அது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் நன்றி. சக்தியால் அல்ல, கையுட பலத்தால் அல்ல, நீ தயை அல்லையோ என்னை நடத்தியது. சக்தியால் அல்ல, கையுட பலத்தால் அல்ல, ஆமென், தயை அல்லையோ என்னை நடத்தியது. நின்னது கிருபையா, கிருபையா, தெய்வ கிருபையா, நித்திடோ தயையா, தயையா, நித்திய தயையா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் நன்றி. கோழி தன் குஞ்சுகளை சிறகின் மறைவில் மறைக்கும் போலே, கழுகன் தன் குஞ்சினை சிறகின் மேலே வகிக்கும் போலே, ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாய கர்த்தர் இம்மட்டும் நம்மை கோழி தன் குஞ்சுகளை சிறகின் அடியில் மறைத்து பாதுகாப்பதை போல கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். போனதான வந்ததான வழிகள் எல்லாம் ஒரு தகப்பன் தன் பிள்ளை சுமப்பது போல சுமந்தார். ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா, அந்த நாமத்தை ஆராதிப்போமா, இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். கோழிதன் குஞ்சினே சிறகடியில் மறைக்கும் போலே, கழுகந்தன் குஞ்சினே சிறகின் மேலே வகிக்கும் போலே. கோழிதன் குஞ்சினே சிறகின் மேலே மறைக்கும் போலே, கழுகந்தன் குஞ்சினே சிறகின் மேலே வகிக்கும் போலே. எண்ணியா எண்ணியா தீராத்த நன்மைகள், சொல்லியா சொல்லியா தீராத்த வன்றுவர்கள். எண்ணியால் எண்ணியா தீராத்த நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராத்த வன்றுவர்கள்.
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் நன்றி. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் நன்றி ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் எண்ணி எண்ணி துதிப்பதற்கு இந்த நாவுகள் போதாதையா, இது ஆண்டவரே ஜீவிதம் போதாதையா. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் கோடி ஆண்டவரே, ஒவ்வொன்றா எண்ணி துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கூறிலும் தாழ்வரையில் பயம் கூடாதே, என்னை நடத்தியதா வைஷம்ய மேடுகளில் காரம் பிடிச்சோ என்னை. ஆமே. கூறிருள் தாழ்வரையில் பயம் கூடாதே, என்னை நடத்தியதா வைஷம்ய மேடுகளில் காரம் பிடிச்சோ என்னை நடத்தியதா. எண்ணியால் எண்ணியால் தீராத்த நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராத்த வன்றுபகள். எண்ணியால் எண்ணியால் தீராத்த நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராத்த வன்றுபகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் நன்றி. சக்தியால் அல்ல, கையுட பலத்தால் அல்ல, இந்த அல்லையோ என்னை நடத்தியது. கையுட பலத்தால் அல்ல, இந்த அல்லையோ என்னை நடத்தியது. நின்னது கிருபையா, கிருபையா, தெய்வ கிருபையா, நித்திடு தயையா, தயையா, நித்திய தயையா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் நன்றி. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி, இரக்கத்தின் பிதாவே உமக்கு நன்றி, கல்வாரி சிநேகிதரே உமக்கு நன்றி, இரக்கமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தின தெய்வமே, இம்மட்டும் பாதுகாத்த தெய்வமே, கோழி தன் குஞ்சுகள் சிறகு நடியில் மறைப்பது போல் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே வருகின்ற ஆபத்துகளுக்கு வருகின்ற போராட்டங்களுக்கு உம்முடைய சிறகு நடிகளை மறைத்து பாதுகாத்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆவியானவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க, உம்முடைய மகத்துவங்களை வெளிப்பட பண்ணுங்க. கிருபையும் தயவும் ஆண்டவர் இந்த பகல் வேளையில வெளிப்படட்டும் தகப்பனே. உம்முடைய காருண்யம் வெளிப்படட்டும் ஆவியானவரே. பரிசுத்த 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 பரிசுத்த, நீ ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே, நீ ஒருவரே இரக்கமுள்ள தேவன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய ஆராதனையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய ஆராதனை சுகந்த வாசனையாய் நீர் முகந்தறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, இந்த பகல் வேளையில உம்முடைய மகத்துவத்தை ஒரு முறை கூட வெளிப்பட பண்ணுங்க. தூரத்திலும் சமீபத்திலுமாய் இருந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவரின் அற்புதங்களை அதிசயங்களை வெளிப்பட பண்ணுவதற்காக ஸ்தோத்திரங்க தாவே. தொடர்ந்து நாமத்தை மேம்படுத்தும் எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமை மாட்சிமையும் ஆவியானவரே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. வழி நடத்தி காத்துக்கொள்ளும் கிருபை இரக்கங்களால் முடிசூடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் ஒரு வேத பகுதியை வாசித்து சற்று நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து நாம் ஆராதித்து முடிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 30 முதல் 34 வரை உள்ளதான வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்டர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரின் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன்
சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியிலே ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். போகிற வழியில் கள்ளர் கையில் அகப்படுகிறதை குறித்து இயேசு கிறிஸ்து உவமையாக தன்னுடைய ஜனங்களுக்கு, அந்த தேவனோடு கூட இருந்ததான ஜனங்களுக்கு போதித்ததை வேதாகமம் நமக்கு எடுத்துரைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேம் என்றால் அப்பத்தின் வீடு, எருசலேம் என்றால் சமாதானம், எருசலேம் என்று சொன்னால் விடுதலை நகரம். தேவனுடைய பிள்ளை, இந்த எருசலேமை விட்டு இன்னைக்கு இந்த மனிதன் எரிகோவுக்கு நேராக, எருசலேமை விட்டு, அப்பத்தின் வீடை விட்டு, சமாதானத்தை விட்டு எரிகோவுக்கு நேராக கடந்து போகிறார். எரிகோவுக்கு நேராக கடந்து போகிற வழியில் அங்கே கள்ளர்கள் இருக்கிறார்கள். எரிகோ என்றாலே சபிக்கப்பட்ட பூமி, எரிகோ என்றாலே மரணம் நிறைந்ததான பள்ளத்தாக்கு, எரிகோ என்றாலே ஸ்தோத்திரம் சமாதானம் இல்லாத இடம். அந்த இடத்திற்கு நேராக போகிற வழியில் வைத்து இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் கள்ளர் கையில் அகப்படுகிறான். கள்ளர் கையில் அகப்படுகிறதா? அந்த நேரத்தில் அவனுடைய வஸ்திரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அவனை அடித்து காயப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், குற்றுயிரும் கொலை உயிருமாய் போட்டு அங்கே விட்டு செல்லுகிறதை காண்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே காயப்படுத்துகிற கள்ளர்கள், காயம் கட்டுகிறதான சமாரியன், ரெண்டு நவ காரியங்களை இங்கே வேதாகமம் நமக்கு எடுத்து உரைக்கிறது. ஒன்று காயப்படுத்துகிற கள்ளர்கள், ரெண்டு நம்மை காயத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற ஒரு சமாரியன். பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவையும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அநேகமாக காயப்படுத்தினார்கள், வார்த்தையினாலே காயப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவை அந்த யூத ஜனங்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வார்த்தைகளினாலே அவர்கள் காயப்படுத்தினார்கள். போஜன பிரியன் என்று சொன்னார்கள், ஆயக்காரர் என்று சொன்னார்கள், பாவிகளின் நண்பர்கள் என்று சொன்னார்கள். இப்படி அநேக விதமான வார்த்தைகளினாலே இயேசுவை காயப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிப்பதற்கு முன்பதாக அவரை அநேக அடிகளினாலே காயப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். ஒரு பக்கம் சரீரப்பிரகாரமான காயம், சரீரப்பிரகாரமான காயத்தோடு தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொரு பக்கம் அவர் ஆத்துமாவை காயப்படுத்துகிறதான வார்த்தைகளையும் அந்த யூத ஜனங்கள் பயன்படுத்தினார்கள். நீ தேவனுடைய குமாரனே, ஆனால் உன்னையும் ரட்சித்துக்கொள், உன்னோடு எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி மற்றவர்கள் அவருக்கு நேராக வார்த்தை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காயங்கள் காணப்படலாம், பலவிதமான மனுஷர்கள் நம்மை காயப்படுத்தலாம். இன்றைக்கு பாருங்க, உலகத்தில் ஊழியர்களை காயப்படுத்துகிறதை பார்க்கிறோம், விசுவாசிகளை காயப்படுத்துகிறதை பார்க்கிறோம், கிறிஸ்தவர்களை காயப்படுத்துகிறதை பார்க்கிறோம், நண்பர்களை காயப்படுத்துகிறார்கள், சகோதரர்களை காயப்படுத்துகிறார்கள். எப்படி ஆயினும் தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்கிறதான சுய எண்ணத்தோடு கூட, எப்படி ஆயினும் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்கிறதான எண்ணத்தோடு கூட அடுத்தவர்களை காயப்படுத்தி தான் சந்தோஷத்தை காண விரும்புகிறார். அந்த தெய்வ பிள்ளைகளே, எப்பேற்பட்டதான காயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய காயத்தை மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் தான் நமக்கு தஞ்சமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அநேக இடங்களிலே நாம் காயத்தை காண்கிறோம். மனிதர்கள் அநேகரை காயப்படுத்துகிறார்கள். ஒரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர், நான் என்னுடைய மனைவியை நன்றாக நேசித்தேன், என்னுடைய மனைவிக்கு நான் அன்பை கொடுத்தேன், ஆனால் நான் இல்லாத நேரமோ என்னை விட்டு இன்னொருடன் ஓடிப்போனாள். அதனால் எனக்கு மனதிலே பயங்கரமான காயம் ஏற்படுத்தினது. இன்றைக்கு அப்படிப்பட்டதான காயங்கள் அநேகரை காயப்படுத்துகிறது. சகோதரர்களால் அம்பு போன்றதான வார்த்தைகள் வெளிப்படுகிறது, சகோதரிகளால் அன்பு போன்றதான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. இந்த காயத்தை ஆற்றுகிறவர்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆம், வேதம் சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஆம், நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. நம்முடைய காயங்கள், உடைக்கப்பட்ட உள்ளங்களை ஆற்றுகிறவர், நொறுங்குண்ட இருதயங்களை ஆற்றி தேற்றுகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஆம், தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிற பொழுது ஏசாயா 61:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கொடுக்க அவர் என்னை அனுப்பினார். ஆம், தாயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வார். காயப்பட்டிருக்கிறீர்களா? வேதனையில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு உலகம் எங்கிலும் காயம் நிறைந்ததான மக்களை காண்கிறோம். உள்ளத்தின் ஆழங்களில் காயம், ஆழமான வேதனைகள், தழும்புகள், இழைக்கப்பட்டதான அநீதிகள், அநீதி நிமித்தமாக உள்ளங்களிலே நொறுக்கப்பட்டதான அனுபவங்கள், நல்லதை செய்ய போய் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காயம் வந்து விட்டதே என்று சொல்லி வேதனையில் இருக்கிற ஜனங்களை நாம் காண்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆம், இந்த காயங்களை மாற்ற நம் தேவனால் மட்டுமே கூடும். காயத்தை மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நாவுகளால் நம்மை காயப்படுத்தலாம். இன்றைக்கு விசுவாசிகள் ஒருவர் காயப்படுத்த தங்களுக்கு நாக்குகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆம், எழுதுகோளால், பத்திரிகைகளால் அநேகரை அவதூறான வார்த்தைகளால் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். இன்றைக்கு நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் யாரையாவது காயப்படுத்துகிறோமா? நம்முடைய வார்த்தையினால், நம்முடைய எழுத்துகளினால், நம்முடைய பேச்சினால் யாரையாவது காயப்படுத்துகிறோமா? தெய்வ பிள்ளைகளே, யாரையும் காயப்படுத்தாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளுவோம். ஆம், சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் காணப்படட்டும். தெய்வ பிள்ளைகளே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அடுத்தவர்களை காயப்படுத்துகிறோமா? வேதனைப்படுத்துகிறோமா? துக்கப்படுத்துகிறோமா? நம்முடைய வேதனைகள் நீங்குவதற்கு, தேவன் நம்முடைய துக்கம் மாறுவதற்கு, நம்முடைய காயங்களை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டை வருவோம். இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் ஓடி வருவோம். ஆம், சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளே, என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும், உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் சொல்லுகிறோம், ஆண்டவரே, இந்த நாளில் என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும், உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக என்னை மாற்றும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஸ்தோத்திரம் அடங்காததான குதிரைக்கு சமானம், நாங்கள் காட்டை கொளுத்துகிறதான நெருப்புக்கு சமானம், அலைகிற கப்பலுக்கு சமானம் என்று நாவை குறித்து யாக்கோபு எழுதும் பொழுது எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நாவு எப்படி இருக்கிறது? நம்முடைய நாவை குறித்து நாம் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே, நம்முடைய நாவை குறித்து நாம் பேசினதான வார்த்தைகளை குறித்து தேவ சமூகத்திலே நாம் கணக்கு கேட்பார். ஆம், நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது என்று வேதம் சொல்லுகிறது. அற்ப விலையும் துன்மார்க்கனுடைய நாவோ அது கேடு நிறைந்தது. துன்மார்க்குடைய வாய் கபடம் உள்ளது, நீதிமானுடைய வாயோ ஜீவ ஊற்று. நம்முடைய நாவு ஜீவ ஊற்று. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எப்படி ஜீவித்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் நம்முடைய நாவை குறித்து கணக்கு கேட்பார். நாம் பேசுகிறதான வார்த்தைகளை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆம், வேதம் சொல்லுகிறது, மத்திய எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிற பொழுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய இருதயத்தின் நினைவு தான் என்ன செய்கிறது? வாய் வழியாய் வெளியே வருகிறது. பல இருதயத்திலே கசப்புகளும், இருதயத்திலே வைராக்கியங்களும், இருதயத்திலே கோபங்களும் அடங்கி இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாய் கோபத்தை வெளிப்படுத்தும்.
இருதயத்தில் கசப்பு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாய் கசப்பை வெளிப்படுத்தும். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இருக்கிறோமா? ஆம், சங்கீதக்காரர் சொல்ல, என் வாய்க்கு காவல் வையும். நம்முடைய வாய்க்கு காவல் வைக்க வேண்டும். நம்முடைய ஸ்தோத்திரம் வாயை கட்டி காக்க வேண்டும். நம்முடைய நாவோ ஸ்தோத்திரம் அடங்காதது என்று வேதம் சொல்லுகிறது. அது அடங்காதது தான். ஆனாலும் நம்முடைய வாய்க்கு ஆண்டவர் காவல் வைக்கும் பொழுது நிச்சயமாக அது நம்மை எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்காதபடி காத்து கொள்ளும். தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு பொய்யன், அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், எசேக்கியேல் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 12, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கிற பொழுது அவன் ஞானம் நிறைந்தவன் தான். அவன் ஞானத்தால் நிறையப்பட்டவன். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறவனாய் மாறினான். தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறவனாய் மாறினான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசுடைய ஞானம் நமக்கு தேவையில்லை. பிசாசு கொடுக்கிற அறிவு நமக்கு தேவையில்லை. கர்த்தர் கொடுக்கிற ஞானம், கர்த்தர் கொடுக்கிற அறிவு, கர்த்தருடைய கரத்திலிருந்து அறிவும் புத்தியும் கடந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், கர்த்தருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் கடந்து வரும். இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படும்படியாய், கர்த்தருக்கு பயப்பட்டு நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியதையாய் காணப்படும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம் எப்பொழுதும் சுத்தமாய் காணப்படும். வேதத்திலே வாசிக்கிற பொழுது ஸ்தோத்திரம் ஏசாயா 40:1 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நொறுக்கப்பட்ட உள்ளங்களோடு, உடைக்கப்பட்ட உள்ளங்களோடு அந்த எரிகோவுக்கு போனதான அந்த மனிதன் காயத்தோடு கிடந்த வேளையில் ஆசாரியன் வருகிறான். அவனுக்கு உதவி செய்யாமல் திரும்பி பார்க்காமல் போகிறான். லேவியன் வருகிறான். அவனுக்கு உதவி செய்யாமல் திரும்பி பார்க்காமல் போகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல சமாரியனை அங்கே அனுப்பி வைத்தார். இன்றைக்கும் நம்முடைய காயங்களை ஆற்றும்படிக்கு, நம்மளை ஆற்றி தேற்றும்படிக்கு நல்ல சமாரணையாகிய, நல்ல சமாரனுக்கு தக்கதான ஒரு நல்ல இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். அவர் நம்மை ஆற்றி தேற்றுவார். அவர் நம்மை அரவணைப்பார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஒருபோதும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உடைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீர்களா? ஒருவர் உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? கவலைப்படாதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தேற்றுவார். உடைய காயங்களை கட்டுவார். உடைய காயங்களிலிருந்து விடுதலை தருவார். ஆம், ஆண்டவர் நிச்சயமாய் உடைய எல்லா காயங்களையும் ஆற்றி தேற்றி விடுதலை தந்து வழி நடத்துவாராக. நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீதியின் சூரியனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஒரு நிமிட கண்களை மூடி இப்போ பார்க்கிற கவனிக்கிற அத்தனை பிள்ளைகளும் எல்லோடு சேர்ந்து ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ ரீபாலா சந்தோர ரிபியாந்தரதன பலபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாளில் கண்ணின் மணி போ கருத்துடன் நீ காத்தீரே. கடந்த நாளில் கண்ணின் மணி போ கருத்துடன் நீ காத்தீரே. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம்பிடித்தீ அதிசயமா. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம்பிடித்து அதிசயமா. இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே இந்த நாமம் உயர்த்திடுவே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே நாமம் உயர்த்திடுவே. ஆண்டவரே, எங்கள் தாழ்வில் காயப்பட்டு கிடந்த இடத்தில் எங்களை தேடி வந்து காயம் கட்டி
உம்முடைய ஆண்டவரே எண்ணெயை ஆண்டவரே எண்ணெய் ஆகிய அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றி உம்முடைய இரத்தமாகிய ஆண்டவரே திராட்சை ரசத்தை எங்கள் மேல வார்த்து இம்மட்டும் எங்களை நடத்தி வந்திருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை பாதுகாத்திருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இனிமேலும் நீ காத்து நடத்த போதுமானவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபை குடும்பங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசுவாச பிள்ளைகள் சிறியோர் பெரியோர் யாவர் மேலும் உம்முடைய மகத்துவமான வல்லமைகளை பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலுமாய் காணப்படுகிற வெளிநாடுகளிலே காணப்படுகிற அத்தனை பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றும் இரத்த கோட்டைக்குள்ளே நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். வழி நடத்தி காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா இயேசு, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறே, மேன்மேலும் நேசிக்கிறே. அக்காரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவே. அக்காரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா இயேசு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடு கூட, உலகத்தின் பரிசுத்தவான்கள் யாவரோடு கூட, நம் தேசவாசிகள் யாவரோடு கூட, தூரத்திலும் சமீபத்திலுமாயிருந்து கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை தேவ பிள்ளைகளும் கூட சிறியோர் பெரியோர் யாவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நின்று நிலைப்பதாக. ஆமே, ஆமே, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.